கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். என்ன கேட்குறாங்க, சொந்தக்காரங்க வயசாகிட்டு சாவறதுக்குறாங்களே, அவங்கள பார்த்தா எனக்கு பயம் வருது. நீங்கள் சாவற மாதிரியா, அவங்க சாவற மாதிரி? ரொம்ப தப்பு. அது ஏன் வர என்ன வர கேட்குறாங்க. உங்களுக்கு திமிரு, நீங்கள் சாக மாட்டீங்கன்னு நினச்சிக்கிறீங்க. பெரிய ஆணவம். எனக்கு வயசு 25, எங்கள் தாத்தாவுக்கு 80. அதனால் அவரை பார்த்த உடனே எனக்கு பயம் வருது. தாத்தா செத்துட்டாருன்னா என்ன பண்ணுறது? எனக்கு 25 வயசில் சாக மாட்டேன்னு நான் நினச்சிக்கிறேன். ஆல்மா ஆக்சிடென்ட் ஆகி போய் வந்து அந்த இடத்துக்கிட்டே பேசுகிறேன், நீ ஏன் இன்னும் சாகாமக்கிற, நீ சேர்த்து இருந்தால் நான் நல்லா இருந்திருப்பேனேன்ட்டு. கடவுள் 2ல் ஒன்று கேட்டுக்கிறாரு. இவன் பயந்தான் பாரு, அதனால் அவனாண்டு எதுவும் போயிட்டுக்கிறாரு. அவர் வாழணும் தான் நீ நினச்ச, அப்போ நீ வா. எப்படி நீ வா? எங்கள் பாட்டி எனக்கு ஒரு கதை சொன்னான். என்ன பண்ணிக்கிறா, இந்த பாட்டி போய் தோட்டத்தில் போய்க்கிறா. வாழை கொலைங்க நிறைய சீப்பு தள்ளினது. அவளுக்கு வந்து வாழைக்காய் பஜ்ஜி சொன்னோம். அவன் என்ன பண்ணிடுறா, அவளுக்கு தேவை ஒரு 4 வாழைக்காய் தான். எவ்வளோ தான்? 4 வாழைக்காய் தான். தோப்பில் போய் பார்த்துக்கிறா, ஒரு கொலையில் 4 வாழைக்காய் 5 வாழைக்காய் மட்டுமே தள்ளினேன். நிறைய பூத்து குலுங்குற காயெல்லாம் வெட்டல ஆகும். அதில் வந்து எத்தனை மீதி வெட்டிட்டு பூவெல்லாம் வடையோ பொரியலோ செஞ்சுருக்கலாம். ஆனால் அவன் என்ன செஞ்சான்னு கேட்டால், அந்த 4 இருக்குது பாருங்கள், அதை மட்டும் எடுத்துன்னு வந்து சமைச்சாலாம். எங்கள் வேறு ஸ்டைலில் சொன்னாங்க. எனக்கு என் அம்மா வந்து நைட்டு சமைச்சிட்டு தூங்கி காலையில் இருந்தால் ஒரே ஒரு புள்ளையாம். ஊர்லலாம் 10 புள்ள 12 புள்ள வச்சுருந்துக்கிறாங்க. அந்த ஒரு புள்ள செத்துக்கிறான். யமனை போட்டு ஆயிரலாம், இந்த மாதிரி என் புள்ள செத்துட்டானே. அப்போ யம தர்மராஜா வந்து நியாயம் கேட்டாரான். வாழ்த்தொப்பில் அவ்வளோ வந்ததே, நீ என்ன பண்ணல? அது இருந்தால் இருக்கலையே. எனக்கு வந்து கடவுள் ஆணையிட்டார், இந்த ஊர்லேருந்து ஒருத்தர் எடுத்துனுவான்ட்டு. நான் வந்து பார்த்தேன், எல்லாம் 4 புள்ள 5 புள்ள ஒருத்தர் ஜாலியாக விளையாண்டுக்கிறாங்க. இவன் மட்டும்தான் தனியாக இருக்கிறான். யார் மட்டும்தான்? உன் புள்ள தான். நீ பண்ணது தான், நீ தோப்பில் போய் பண்ணல அப்படின்னு எங்கள் ஆயா எனக்கு சின்ன வயசுலேயே சொன்னிக்கிறாங்க. குழந்தையில உங்களுக்கு சொல்லப்படுது உங்கள் ஆயா. அவங்கள நீ கூட சாப்பிட்டு தான் போகிறீங்க, அவங்களுக்கு இறக்க போகிறீங்களே, உங்களுக்கு யார் இறக்க போகிறதே? பயம் தான் சொல்கிறேன். எந்த கருமம் தான் சரி, பயம் இல்லை ஏதோ ஒன்று வாழலையன்ற இயக்கம். அவங்களுக்கு பிரியாணி சாப்பிடாம செத்துடுறாங்களே, நகை போடாமல் செத்துடுறாங்களே, புதுசாக ஒரு படம் ரஜினி படம் வரப்போகுது அதை பார்க்காம செத்துடுறாங்களே. இது எது வேணா இருக்கட்டும், நீ தானே செத்துட போகிற. அசாத்திய நம்பிக்கை. நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு வயசு கம்மி, நான் என்ன பண்ண மாட்டேன், சாக மாட்டேன். யாருக்கு தெரியும்? உனக்கு எதிர லாரி வந்து நின்று இருக்கும், மெட்ரோ வாட்டரில் டிக்கெட் போட்டு வச்சுருப்பார் கடவுள் உனக்கு. நீ வெளியே பைக்கில் எடுத்து போனால் இஷ்டம் என்ன பண்ணுற மாதிரியே இச்ச வேகத்தில் ஓடி போய் என்ன பண்ண தெரியாது. பேனர் எவனா அரசியல்வாதி ஓட்டியிருப்பான் மேலே வந்து. நீ அவங்களுக்கு பயந்து உன் கதை யார் பார்க்குறது? நானும் சாக பிறந்திருக்கிறேன்னு நினச்ச யாரை பார்த்து நான் போய்விடுவேன். அது தகுதி தான், அது வாழ்த்துனா யாருன்னா பார்த்து வைக்கப்படுவேன். இன்னும் காட்டு கற்று 40 நாள் கோர்ஸ் பண்ண வந்துடுவேன். என்ன கதை சொல்லுவே சொல்ல மாட்டியா? தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்வேன். அவர் என்ன பண்ணுவார்? அதுக்கு மேலே அவங்களுக்கு தகுதியை வளர்த்துக்க தயாராக இல்லை, காரணம் சொல்ல தயாராகிறான் ஒவ்வொரு மனுஷனுமே. புரியுதா? அவங்கள பார்த்து நீ யார் பயப்படுறதுக்கு? அவங்களே பயப்பில்லை, ஜாலியாக இருக்கிறாங்க. இல்லை கேட்கணும், அவங்களுக்கு கூட வயசாகிடுச்சு 80 வயசு ஆச்சாயா, நீங்கள் பயப்படுறீங்களான்னு கேட்டு பாருங்களேன். திட்டுவாங்க, என்ன சாவணுன்றிய நீ சாவணுன்ற முறைப்பாங்க. நல்லா தானே இருக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? யாருன்னா ஒரு இங்கே வயசில் பெரியவங்களா யாருன்னா 50 கிராஸ் பண்ணவங்க யார்? 1 2 3 4 எப்போ சாக போகிறீங்கன்னு கேட்டேன்னா அவங்க ஏன் ஒன்றும் சாகாமக்கிறீங்க? ஏன் சாகாமக்கிறீங்க? அவங்கள பார்த்து பயப்பிடலாமா? செத்துருவாங்க, ஐயோ செத்துருவாங்க போல தானே. நானும் என்ன ஆவேன்? 50 வயசில் சாவாங்களா 20 வயசில் சாவாங்களா தெரியாது. எப்போ வேணால் யார் வேணாலாம் சாவலாம். நானே யார் தான் இதுதான் வந்துக்கிறேன், சாவ தான் வந்துக்கிறேன். அப்படித்தானே? அவங்க சாவாங்களா நான் சாவனா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவங்க சாவாங்களா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாது, தெரியும். ஆனால் நம்ம செத்துருமா இல்லையா? மறந்துருக்கு நம்மளை. நான் செத்துருவேனே அப்படின்னு நினைக்கணும். நீங்கள் யாரோ செத்துடுறாங்களே, நம்ம செத்துருவோமே, என்ன பண்ணுறது? ஏன் நமக்கு பிறந்த குழந்தை நம்ம விட சின்ன வயசுலேயே செத்து போகுது இல்லை? ராமருக்கு பெரிய அவமானம். பிள்ளை பெற்றதை விட அவன் என்ன பண்ணியிருந்துருக்கலாம், சும்மா இருந்திருக்கலாம். கல்யாணம் பண்ணி காட்டுக்கு அனுப்பிச்சி சீதையை கோடு போட்டு வெளியே அனுப்பி ராமனை தலையை வெட்டி இனிக்கு போய் நாளையவான்னு சொல்லி, இதெல்லாம் நமக்கு தேவையா? இதெல்லாம் ஒழுங்கு முறையாக தான் இருந்திருந்தா என்ன பண்ணிக்கலாம்? புள்ள பிறகாம வந்திருந்தா ராமாயணம் வந்திருக்கான். இப்போ தசரனுக்கு புள்ள பிறந்தது 3 பொண்டாட்டி வச்சு தான் கஷ்டமே. 1 2 3 கட்டியும் புள்ள பிறகாம வந்துக்குது. அப்படி தானே?
புள்ள பிறந்தது தான் நம்ம பிரச்சனை. புள்ள பிறகுலன்னா பயப்படுங்க. ஆனால் நீங்கள் செத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். பயப்படுறது ஒன்றும் தப்பில்லை. ஐயோ அவங்க செத்துருவாங்களே அப்படின்ட்டு உடனே உங்கள் பக்கம் நம்மளும் செத்துருவோமே. இன்று நீ நாளை நான், நாங்கள் வந்து வரமாட்டோம். நீ முன்னாலே போனால் நான் பின்னால் வரேன். கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள முன்னால் போனா நான் பின்னால் வரேன். அப்படித்தானே அப்பாவும் தாத்தாவும் பேரனும் பேத்தியும் வந்தார்கள் போனார்கள். தப்பென்ன சரியென்ன எப்போதும் விளையாடி. அப்படி தானே எப்பாவி போனாலும் இன்பத்தை அப்பாவி என்பார்கள், தப்பாக எண்ணாதே. அப்படி தானே மது உண்டு மனம் உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு. தத்துவம் பாட்டாக பாடி கத்திக்கிறானுங்க. சம்போ சிவசம்போ சிவசம்போ. ஏன் பயப்படுவ? நல்லோலா சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா உனக்கு? மோசக்கார பாவி. நீ சாவுறன்னு தெரிஞ்சுக்காது, மற்றவங்க சாவுன்னு சாவனம் வரோம் இல்லை. அவங்கள பார்த்து பயப்படுது செத்துட போகிறாங்கன்ட்டு. நீ செத்துட்டு போறியே என்ன பண்ணேன்னு கேட்குறேன். நான் செத்துருவேனா இல்லையா? ஐயோ இந்த பொம்பளை செத்துருவாளே நான் என்ன பண்ணுறதுன்னா என்ன அதுதான்ப்பா. ஒன்றா சொல்லலாம் நான் செத்துட போகிறேன், நான் நல்லா இருக்கிறேன், நீயும் செத்துட போகிற, நல்லா இரு. என்ன சொல்லலாம்? சொல்லும்போது எப்படி சொல்லணும்? நான் பிறந்தேன் நான் சாவுறதுக்கு முன்னாடி சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம் நான் நினைக்கிறேன். நீயும் என்ன பண்ண சாவுறதுக்கு முன்னாடியே சொல்லலாம் தானே? அப்படி சொல்லலாம். யாருன்னா சந்தோஷமாக இருந்தால் பிடிடுங்க அப்படிலாம் போய்விட மாட்டாங்க. போயிடுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. புரியுதா? ஏன் பயம் வந்தது? வல்காரிட்டி. இன்னும் இந்த கேள்வி சாவாமல் இருக்கிறாளே. நீங்கள் பயந்தாலும் அவங்கள பற்றி யோசித்தா கூட, அவங்கள பற்றி என்ன மாதிரி யோசித்தாலுமே நீங்கள் ஒரு அல்ப பதர் தான். ஏன்? நாளைக்கு நிரந்தரமா என்ன? எப்போ வேணா யார் வேணா சொல்ல முடியுமா? அறுதிட்டு நான் இருந்துருவேன்ட்டு. கொஞ்சம் 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 மரண பயம் இருக்கட்டும். நபி சொல்கிறாரு செத்துருவோன்ற நினப்பில் வாழுன்று. அப்போ தான் நல்லாயிருக்கும். சீக்கிரம் செத்துருவோம்னா என்ன பண்ணுவோம்? நல்லா சாப்பிடுவோம், நல்லா தூங்குவோம். செத்துக்கிட்டு தொலைச்சிட்டோம்னா என்ன வருது? பிரியாணி கொடு, பீர் 3வது பீர் கொடுங்கடா, டேய் கொடுங்க. ஏன் நாளைக்கு செத்து தொலைச்சா என்ன பண்ணுறது? வாழ்ந்துட்டு போவோம். இல்லை என்ன பண்ணுவான்? நம்ம அடுத்த வருஷம் பார்க்கலான்னுவோம். அடுத்த வருஷம் ஐயா ஃபங்க்ஷன் எடுத்துவார், அப்போ பார்க்கலான்னு பார்க்கணுமா? இதே வருஷம் சந்தோஷம் பார்க்கணுமா? இப்போது இந்த வினாடி மகிழ்ச்சியாக இருக்க பாருங்க. அப்போ என்ன பண்ண மாட்டீங்க? அம்மா அவங்க 50 வயசு ஆகிடுச்சு, அவங்க செத்துருவாங்க, நான் என்ன பண்ணுவேன்? அப்படிலாம் கிடையாது. யாரை பார்த்து என்ன பண்ணாதீங்க. யாரும் இங்கே இறக்கப்படுற மாதிரிலாம் இல்லை. நீங்களாம் நினச்சிக்கிறீங்க அவங்களாம் பாவம்ன்ட்டு. அவங்களுக்கு கரெக்டாக தாங்கிறாங்க. அவங்க எப்படி தாங்கிறாங்க? கரெக்டாக தாங்கிறாங்க. பிச்சைக்காரன் எவ்வளோ தைரியமாக இருந்தால் சொல்லுவோம் மகராஜனா வாழுன்ட்டு. சொல்ல 10 ரூபா குத்து பாரு, நின்று உன்னை பார்த்து நீ நல்லா இருப்பேன்னுவான். நீ எது குத்த 10 ரூபாய? அவன் நல்லா இருப்பான்னு அவன் என்ன சொன்னான் வாங்கிக்கினேன்? வெக்கமாக இல்லை உனக்கு? 10 ரூபா கொடுத்து பிச்சைக்காரங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிய எவ்வளோ கேடு கெட்ட புத்தி உனக்கு. புரியுதா? யாருக்காக பார்க்குற? இறக்கப்படுறது, அடுத்தவங்கள அவங்கள பார்த்து பயப்படுறது, அவங்க செத்துருவாங்களேன்னு உங்களுக்கு கஷ்டப்படுறது, அவங்க நல்லா இல்லையேன்னு வேதனைப்படுறதெல்லாம் போலி, சும்மா தமாஸ் ட்ராமா. உலக மகா நடிகன் நீங்கள். உங்களுக்கு மேலே உங்களுக்கு இறக்க இல்லைன்னா நீங்களாம் நல்லவங்களா? நீங்கள் உங்களுக்கு தேவையை நீங்கள் அடையலைன்னா நீங்கள் நல்லவங்களா? உங்களுக்கு தேவையை நீங்கள் சரி பண்ணிக்கலாம், நீங்கள் சரியா? யார் தேவை யார் நிறைவேற்றிங்கன்னா வேறு யார் நிறைவேற்றுவா? சும்மா அதெல்லாம். உங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. யாருக்காக? நம்ம நல்லா வாழ்கிறோமா? கண்ணாடி மூடி போய் நின்று ஏன்டி கீதா நீ நல்லா இருக்கிறியா? கீதாவா சீதாவா வேதாவா எந்த பேர் சொல்லலாம்? ரேவதி, அவங்க தான் புதுமை பேர். ஏன்டி ரேவதி நீ நல்லா இருக்கிறியா? சந்தோஷமாக இருக்கிறியாடி? நல்லா சாப்பிட்டியா? தூங்குனியாடின்னு கேட்கணும். அவள் சொல்லுவான் ஓகே. அப்படி சொன்னால் ஓகே தான். வயசு என்ன ஆகுது? பையன் நான் உனக்கு அவங்களுக்காக இல்லைன்னா அவங்ககிட்ட சொல்லிட்டு வரணும். என்கிட்ட வந்து சொல்லி நான் பண்ணுவேன். யாரை பார்த்து பயந்து அவங்ககிட்ட சொல்லணும், உன்னை பார்த்து என் பயமாக்குது நீ செத்துற போகிறேன்ட்டு. நான் என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க? சார் நான் தெரியாமல் சொல்லிட்டு இவ்வளோ நேரம் பேசாதீங்க. நீங்கள் தெரியாமல் சொன்னால் கூட நான் எவ்வளோ நேரம் பேசுவேன். என்ன நீ பாட்டு பேசிட்டு போய்ட்டு நான் கம்முன்னு இருப்பேன். அதுமாதிரி என்னை பார்த்து கூட ஐயா நீங்கள் செத்துற போகிறீங்க பயமாக்குது எனக்கு. என்ன பண்ணுறது? நான்
நான் நல்லா இருந்துட்டு போகிறேன்னே பயந்துன்னு வராதவங்களாங்கிறாங்க. இவருக்கு பீஸ் எடுத்து போய் கொடுத்தா இன்னும் நல்லா இருப்பார், போகக்கூடாதுன்றவங்களாம் கூட இருப்பாங்க. யாருக்கு தெரியும்? பலவிதமான மனிதர்கள் இந்த பூமியில் வாழ்கிறாங்க. அப்படித்தானே? அப்படி தானே? உண்மையிலே உங்களுக்கு இயலாமையாக இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. மீன் வித்த காசு நாருமா என்ன? ஆல்மா என்ன? வாழ்க்கை கொண்டாட்டத்துக்கானது. உங்களை கொண்டாடுற வழியை பாருங்கள். யாரை? அடுத்தவங்களை பார்த்து ஏளனமாக பார்க்கறது, பயமாக பார்க்கறது. ஐயோ என்ன நாய்க்கு வச்சு கொடுத்து, ஐயோ கடவுளே, கடவுள் நான் மயிர் பிடிக்குவார் வந்து உனக்கு. அவனுக்கு என்ன தகுதி, அவன் ஓட்டிங்க பண்ணுகிறான், உனக்கு என்ன பிரச்சனை? சொன்னால் மட்டும் நல்லா ஆகிடுவாங்களே என்ன? எவ்வளோ சொல்லு நல்லா ஆகிடுவாங்க ஒருத்தன். கூட்டின்னு வந்து நாய் எடுத்துன்னு வந்து கூப்பிட்டு தண்ணி தெளிச்சு, நீ நாய் இல்லை சிங்கம், நீ நாய் இல்லை சிங்கம், சுக்லாம் பரதனம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்பூஜை பிரசன்னம் இந்த நடிச்சிட்டு சிங்கம் நீ. நாய் எப்போ சிங்கமாகும்? அம்மாவோ வேணும் இல்லை, நீ சிங்கம் கர்ஜி. நான் என்ன பண்ணா? திரும்ப தண்ணி வச்சேன்னா தான் பண்ணேன். ஏன்? நான் எவ்வளோ சொன்னாலும் மந்திரம் பண்ணாலும் நான் என்னதான் உங்களை திட்டன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் உங்களை பாராட்டுறதே நினச்சின்னு கேட்டு நிற்பீங்க. ஆக்சுவலாக உங்களை என்ன பண்ணுங்கிறேன், உங்களை உட்கார வச்சு மொக்க பண்ணிக்கிறேன். புரியுதா? நீங்கள் ஒரு நாய், சிங்கம்னு நீங்கள் பேசி தண்ணி தெளிச்சா என்ன ஆக மாட்டீங்க? சிங்கம் ஆட்டோமேட்டிக்கா. திரும்பவும் சொல்கிறேன், நல்லவர் எப்போ நல்லவர் தான். வாழ தெரிஞ்சவங்க யாரும் வாழ்வாங்க தான். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு இருக்கு, பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கிடைப்போம். குருசில யோகிய நாடு, உன்னை நீ கொண்டாடு. கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மனம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.